வணக்கம். நான் உங்க டாக்டர் பாலகுமாரி பேசுறேன். இந்த வீடியோவுல ஐயுஐ அதாவது இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன் அது என்ன ப்ரொசீஜர், யாருக்கு பண்ணணும், என்ன சக்சஸ் ரேட் அத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல நான் சொன்ன மாதிரி ஐயுஐனா இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன். இதுல என்ன பண்ணுவோம்னா, விந்துக்களை கணவரோடதா இருந்தாலும் சரி, டோனரோடதா இருந்தாலும் சரி, அத எடுத்து கிளீன் பண்ணி நல்ல விந்துக்களை மட்டும் யூட்ரஸ் உள்ள வைப்போம். இதுக்கும் இயற்கையா கருத்தரிக்கிறதுக்கும் 2 வித்தியாசம் தான். ஒண்ணு வந்து இயற்கையா உறவு கொள்ளும்போது கணவரோட விந்துக்கள் டைரக்டா வஜைனால டெபாசிட் பண்ணுவோம். இதுல வந்து அந்த விந்துக்களை கிளீன் பண்ணி நல்ல விந்துக்களை மட்டும் உள்ள வைக்கிறோம். இது குறிப்பா குறைவா விந்தணுக்கள் இருக்கிறவங்களுக்கும் அந்த மொட்டிலிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கிறவங்களுக்கும் உபயோகமாகும். வஜைனாவுக்கு பதிலா நம்ம என்ன பண்றோம், யூட்ரஸ் உள்ள ஒரு சின்ன டியூப் மாதிரி விட்டு கேனுலா சொல்லுவோம், வைக்கிறோம். மற்றபடி இந்த விந்து டிராவல் பண்ணி டியூப் வழியா போய் ரிலீஸ் ஆன கருமுட்டைய பிடிச்சு கலந்து கருவாகி திருப்பி டியூப் வழியா யூட்ரஸ்ல வந்து யூட்ரஸோட அந்த லேயரை லேசா சுரண்டி தோண்டிட்டு அது உள்ள பதிஞ்சு வளர்றதுங்கிறது வந்து இயற்கை கையில தான் இருக்கு. இது வந்து ஒரு ரேண்டம் அக்கரன்ஸ். ஒரு விந்தியும் கருமுட்டையும் பக்கத்துல பக்கத்துல வச்சா கூட அது அட்ராக்ட் ஆகி ஃபியூஸ் ஆகிற வாய்ப்புகள் 20% தான். ஸோ இந்த ஐயுஐல மேக்சிமம் சக்சஸ் ரேட் பார்த்தீங்கன்னா 20% தான். அதனால இது எல்லாம் நல்லா இருக்குன்றவங்களுக்கு இந்த ஐயுஐ பண்றதுல வந்து பெரிய உபயோகம் இருக்காது. விந்தணுக்கள்ல கொஞ்சம் பிரச்சனை, இல்ல உறவு வச்சுக்கிறதுல பிரச்சனை, அந்த 2 கேட்டகரி ஆஃப் பேஷண்ட்ஸுக்கு தான் இந்த ஐயுஐங்கிற ப்ரொசீஜர் உபயோகமாகும். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நார்மல் மென்ஸ்ட்ருவேஷன் அப்படின்ற ஒரு என்னோட வீடியோ அதை பாருங்க. விந்து வந்து டிராவல் பண்ணி மேல போறது, எக் ரிலீஸ் ஆகிறது, 2 ஃபியூஸ் ஆகிறது, அதுக்கப்புறம் வந்து யூட்ரஸ்ல பதியறது, இதை பத்தின விவரங்கள் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து வேற வேற விதமான பேஷண்ட்ஸ் இந்த ஐயுஐக்கு வந்தவங்க நான் என்ன பண்ணினேன், ஏன் பண்ணினேன் அப்படின்றத பத்தி நான் சொல்றேன். முதல்ல வந்து ஒரு கப்பல் வந்தாங்க. 30 வயசு பெண்ணுக்கு, அந்த ஆணுக்கு வந்து 33 வயசு. இந்த பெண் வந்து கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. கணவரோட நல்ல உறவு தான் இருக்கு, ஆனா கணவர் வீட்டோட நல்ல உறவு இல்ல. அவங்களோட கொஞ்சம் சண்டை சச்சரவு. அவங்க வந்தாங்க, டாக்டர் நீங்க ரொம்ப ராசியான டாக்டர்னு சொன்னாங்க, அதனால நான் வந்தேன். சரிம்மா, நீங்க வந்து என்ன பண்ணினீங்க இது வரைக்கும்? நான் வந்து 10 மாசமா மாசம் மாசம் ஐயுஐ பண்றேன் டாக்டர். நான் வந்து இதுக்காக இந்த 1 வருஷம் நான் லீவ் கூட போட்டேன், என் வேலையில இருந்து டிராவல் கூட பண்றது இல்ல, கம்ப்ளீட் ரெஸ்ட்ல தான் இருந்தேன். இவ்வளவு பண்ணியும் எனக்கு கர்ப்பம் நிக்கவே இல்லை, என்னன்னே புரியல அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அம்மா கைராசி எல்லாம் நம்பாத, எது சரியானதோ அதை நம்ம செய்யும் போது நிற்கும். உனக்கு மனசளவுல சில பிரச்சனைகள் இருக்குன்னா, இப்போ வந்து அவங்க கணவரோட குடும்பத்தாரோட பிரச்சனைகள் இருக்குன்னா அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கணும். இந்த மாசம் ஐயுஐ பண்றது வந்து ஒரு தேவையில்லாத விஷயம். ஐயுஐல கர்ப்பம் நிக்கிறதா இருந்தா முதல் 3 மாசத்துல 90% நின்னுடும். அப்படி நிக்கலன்னா அதுக்கு பிறகு நிக்கிற வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதனால இந்த 3 தடவைக்கு மேல பண்றதெல்லாம் வந்து வேஸ்ட். அதுக்கு பிறகு பண்றதா இருந்தா ஒண்ணு நீங்க நேச்சுரலா கான்டாக்ட் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஐவிஎஃப் அந்த மாதிரி போறது பெட்டரா இருக்கும். பட் யூஸ்வலா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நீங்க ஏற்கனவே என்னோட வீடியோஸ் பாருங்க, ஏன் கர்ப்பம் நிற்கவில்லை அப்படின்ற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். எவ்வளவு மனசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட வந்து இந்த கரு நிக்கிறத தடை செய்யும் அப்படின்றது உங்களுக்கு புரியும். இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த பெண்ணுக்கு வந்து நான் சொன்னேன், இந்த ஐயுஐங்கிறது வந்து விந்தை எடுத்து உள்ள வச்சு அந்த 1/2 மணி நேரம் படுத்திருக்கிறீங்கல்ல, அந்த ரெஸ்ட் தான் உங்களுக்கு தேவை. அதுக்கு பிறகு நீங்க ரெஸ்ட் எடுக்கிறது எதுவும் உபயோகம் கிடையாது. டிராவல் பண்ணாம இருக்கணுன்றது அவசியம் இல்லை, வேலையை விடணுன்றது அவசியம் இல்லை. அதற்கு ஐயுஐக்கு பிறகும் தொடர்ந்து கணவரோட உறவு வச்சுக்கிறது நல்லது. கொஞ்சம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கணும். மாசத்துல 10 நாள் வந்து இந்த ஸ்கேனு மெடிசின்ஸ் வாங்குறதுக்கு அப்படின்னு வந்து வந்து போகும்போது அதுவே உனக்கு வந்து நிறைய உன்னோட டைமை வேஸ்ட் பண்ணும், டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸை உண்டு பண்ணும். அதனால 1 மாசம் நடுவுல பிரேக் விடு. இப்ப இந்த மாசம் ஐயுஐ பண்ணியா, நிக்கலையா,
அடுத்த மாசம் பிரேக் விடு. அந்த பிரேக் விடுற மாசத்துல என்ன ஆகும் மனசுல, சரி இந்த மாசம் ட்ரீட்மெண்ட் இல்ல. அப்ப நம்ம வந்து அது நிக்கும்ன்றது கவலைப்பட வேணாம். எந்த ப்ரிகாஷனும் எடுக்க வேணாம். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேஷுவலா இருக்கும்போது, நெறைய பேருக்கு அந்த மாசத்துல நின்னுடும். அதனால வந்து நீங்க வந்து ஐயுஐய 3 தடவ பண்றதா இருந்தா கூட, ஒவ்வொரு மாசமும் பண்ணாம பிரேக் விட்டு விட்டு பண்றது வந்து உங்களுக்கு பெட்டரா இருக்கும். 3 தடவ மேக்ஸிமம் 4 தடவைக்கு மேல பண்றதுல பெரிய உபயோகம் இல்ல. அதனால இந்த 10 தடவ பண்றதெல்லாம் வந்து வேஸ்ட்டு. அந்த 10 தடவைக்கு செலவு பண்ண காச ஒரு ஐவிஎஃப் பண்ணிக்கிட்டா கூட அவங்களுக்கு சக்சஸ் ரேட் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அடுத்து ஒரு பெண் ஒரு கப்புள் வந்தாங்க. இவங்களுக்கு வந்து 20 வயசு தான் ஆகுது. அவங்க கணவருக்கு 25 வயசு. கல்யாணம் ஆகி 3 வருஷம். 18 வயசுலயே கல்யாணம் பண்ணிட்டாங்க இந்த காலத்துல. அதுக்குள்ள வீட்ல ஃபேமிலில பிரஷர். கர்ப்பம் ஆகல, கர்ப்பம் ஆகலன்னு சொல்லிட்டு. இந்த பொண்ணுக்கும் அது வந்து ஒரு பெரிய பிரஸ்டீஜ் பிரச்சனையா ஆயிடுச்சு. அதனால 20 வயசுல போய் ஐயுஐக்கு வந்தாங்க. நான் சொன்னேன், "அம்மா 18 வயசு கல்யாணம் ஆயிருக்கு. இப்போ வந்து 3வது வருஷம் தொடங்குது. கொஞ்சம் டைம் குடு. கொஞ்சம் நீ வந்து லைஃப என்ஜாய் பண்ணு. உனக்கு நல்லபடியா நிக்கும்." ஆக்சுவலா சட்டப்படி கூட 21 வயசுக்கு முன்னாடி இந்த ஏஆர்டி ப்ரொசீஜர்ஸ் ஆர்டிஃபிஷியல் ரீப்ரொடக்டிவ் டெக்னிக்ஸ் பண்றது வந்து நாட் அட்வைசபிள். ஸோ அதனால நீ வந்து இந்த வயசுல தயவு செய்து இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ்க்கெல்லாம் போகாத. ஐயுஐங்கிறது வந்து ஒரு ஹார்ம்லெஸ் ப்ரொசீஜர்னா கூட ஒன்று எக்ஸ்பெண்டிச்சர், ரெண்டாவது இந்த கருமுட்டை வளர்றதுக்கெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா டோசேஜ் ஆஃப் மருந்தெல்லாம் கொடுப்போம். அதுல சில சமயத்துல ரெட்டை குழந்தை 3 குழந்தை அப்படிலாம் உண்டாயிடுச்சுன்னா அது வேற ஒரு தேவையில்லாத ஒரு காம்ப்ளிகேஷன். அதனால தயவு செய்து இந்த மாதிரி ஐயுஐக்கு இப்போ போகாத. ஆக்சுவலா உண்மையிலேயே ஒரு பேஷண்ட் ஆகி கல்யாணம் ஆகி 1 வருஷத்துக்குள்ள அந்த எக் ஃபார்மேஷனுக்கு மாத்திரை கொடுத்து அவங்களுக்கு 7 கருமுட்டை உண்டாகி 7 குழந்தைங்க உள்ள உண்டாகி ஒண்ணு ஒண்ணா அபார்ட் ஆச்சு. அது வந்து ரொம்ப கொடுமையா இருந்தது. நான் சொன்னேன், ஏமா இந்த சின்ன வயசுல போய் இதுக்குள்ள இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கிறீங்க? கொஞ்சம் தள்ளி போடுங்க. உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னா நல்லபடியா நிக்கும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அடுத்த வருஷமே அவங்களுக்கு இயற்கையா நின்னு சிங்கிள் பேபி நல்லபடியா பெத்துக்கிட்டாங்க. 3வது வந்த கப்பிள். இந்த கப்பிள் எப்படின்னா 2 பேரும் ரொம்ப படிச்சவங்க. 2 பேரும் பெரிய போஸ்ட்ல இருக்கிறாங்க. இந்த கணவருக்கு வந்து இது 2வது கல்யாணம். அந்த பெண்ணுக்கு இது முதல் கல்யாணம். கணவரோட முதல் மனைவி கிட்ட டைவர்ஸ் ஆயிடுச்சு. அப்ப மெயின் பிரச்சனை என்னன்னா, அந்த பொண்ணு திருப்பி திருப்பி கர்ப்பம் உண்டான போது எனக்கு இப்ப வேண்டாம் இப்ப வேணாம்னு 3 அபார்ஷன் 4 அபார்ஷன் ஆயிட்டு இருக்கு. அதுவே இவருக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டுது. இப்ப 2வது கல்யாணம் ஆன பிறகு இந்த பெண்ணோட நல்ல உறவு, இந்த பெண்ணு கர்ப்பம் ஆக்கணும், அதை பெத்துக்கணும்னு நினைக்கிறா. ஆனா இவருக்கு கரெக்டா அந்த ஓவுலேஷன் டைம்ல கான்டாக்ட் வச்சுக்க முடியல. 1 வருஷமா அவங்க திருப்பி திருப்பி என்ன ட்ரை பண்ணாலும் மற்ற எல்லா நாள்லயும் நல்லா வச்சுக்க முடியுது. அந்த கரெக்டா ஓவுலேஷன் டைம் வரும்போது அவருக்கு ஒரே ஸ்ட்ரெஸ், டென்ஷன். ஏன்னா இது வந்து பழைய எக்ஸ்பீரியன்ஸோட பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸு. இப்போ வந்து அந்த மாதிரி தடை பண்ணுது. அவங்க சொன்னாங்க, "இப்போ எனக்கு வந்து ஆல்ரெடி 30 இயர்ஸ் ஆயிடுச்சு மேடம். நீங்க வந்து நாங்க கான்டாக்ட் வச்சுக்கிறது வச்சுக்கிறோம். எங்களுக்குள்ள பிரச்சனை எதுவும் இல்ல. நீங்க ஐயுஐ பண்ணிடுங்க" அப்படின்னாங்க. ஐயுஐ பண்ணி 2 நாள்லயே அவங்களுக்கு வந்து ஆன் சைட்டு யுஎஸ்ஏ போக வேண்டியிருந்தது. "போகலாமா?" அப்படின்னு கேட்டாங்க. "தாராளமா போயிட்டு வாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்னு சொன்னேன். போயிட்டு 15 நாள் கழிச்சு 2 வீக்ஸ்ல திரும்பி வந்தாங்க. பிரெக்னன்சி பாசிட்டிவ். அவங்களுக்கு ஐயுஐ பண்ணினேன். ஏன்னா, கரெக்ட்டா அந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸால அவங்களுக்கு அந்த ஓவுலேஷன் டைம்ல கான்டாக்ட் வச்சுக்க முடியல. அதுக்கு இந்த ஐயுஐ ஹெல்ப் பண்ணுச்சு. 4வதா ஒரு கப்பிள் வந்தாங்க. 2 பேருக்குமே செக்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்ல. எப்பயோ ஒரு தடவ வச்சுக்கிறாங்க. அது கரெக்ட்டா வந்து ஓவுலேஷன் டே இருக்காது. ஸோ அதனால சொன்னாங்க, "எங்களுக்கு குழந்தை வேணும்னு இருக்கு. ஆனா என்னவோ தெரியல எங்களுக்கு செக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. நீங்க அதனால ஐயுஐ பண்ணுங்க" அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ஐயுஐ பண்ணி சக்சஸ் ஆச்சு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒண்ணு விந்து பிரச்சனை இருக்கணும். இல்ல கான்டாக்ட் வச்சுக்கிறதுல சில டிஃபிகல்டீஸ் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஐயுஐ பண்ணோம்னா, நமக்கு நல்ல சக்சஸ் ரேட் கிடைக்கும். 5வதா ஒரு கப்பிள் வந்தாங்க. இவங்களுக்கு அந்த பொண்ணு வந்து எஸ்எஸ்டி டெஸ்ட் எடுத்திருக்கு. எஸ்எஸ்டில டியூப் 2ம் பிளாக் ஆயிருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. அவங்க சொன்னாங்க, "டாக்டர் எனக்கு இந்த டெஸ்ட் மேல நம்பிக்கை இல்ல. திருப்பி டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கும் இஷ்டம் இல்ல. நீங்க ஒரு தடவை ஐயுஐ பண்ணி பாருங்க." நான் சொன்னேன், "அம்மா டியூப் பிளாக்ன்னு சந்தேகம் இருந்தா கூட அது இல்ல அப்படின்றத ஒரு லேப்ரோஸ்கோப் மூலம் கன்ஃபார்ம் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இதே டெஸ்ட்டை திருப்பி பண்ணணும். அதுல எல்லாம் நல்லா இருக்குன்னு வந்தாதான் ஐயுஐ பண்ணணும். டியூப் பிளாக் இருக்கும்போது நம்ம ஐயுஐ பண்ணா டெஃபினட்டா அது நல்ல விஷயம் கிடையாது.
ஒண்ணு வந்து நிஜமாவே பிளாக் இருந்ததுன்னா அது சக்சஸ் ஆகாது. 2வது ஏதோ ஒரு டியூப்ல ஒரு இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா எக்டோபிக் பிரெக்னன்சி அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க திருப்பி ஒரு லாப்ரோஸ்கோப்பியோ இல்ல வந்து ரிப்பீட் எஸ்எஸ்ஜியோ ஹெச்எஸ்ஜியோ பண்ணிக்கிட்டு நார்மல்னு தெரிஞ்ச பிறகு நீங்க ஐயுஐ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனால ஐயுஐங்கிறது ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர். இது ஒரு பெரிய ஹைடெக் ப்ரொசீஜர் கிடையாது. இதுல சக்சஸ் ரேட் மேக்ஸிமம் 20% தான். இது வந்து விந்துல பிரச்சனை இருக்கு இல்ல கான்டாக்ட் வச்சுக்கிறதுல பிரச்சனை இருக்குன்னு மட்டும்தான் இந்த 2 கண்டிஷன்ஸ்ல பண்ணும்போது தான் உங்களுக்கு சக்சஸ் ரேட் கிடைக்கும். எல்லாமே நல்லா இருக்கு, கான்டாக்ட் வச்சுக்கிறதுலயும் பிரச்சனை இல்ல அப்படின்றவங்களுக்கு ஒரு 2-3 டைம்ஸ் ஐயுஐ ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு பிறகு சக்சஸ் ஆகலைன்னா நீங்க அடுத்த ஸ்டெப் போறது தான் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பி வைங்க. அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி.